எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், 2026 குரு பயிற்சி பலன்கள். அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் இந்த அனுஷம். விருச்சிகம் அனுஷம் எப்படி இருக்கு 2026 குரு பயிற்சி? அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பகல் கனவா இருந்துச்சோ, அதெல்லாமே உங்களுக்கு நிஜமாக போகுது, கிடைக்க போகுது. கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதாங்க. சரிங்களா? 5 முக்கியமான மாற்றங்கள்ல முதல் விஷயம் இதுதான். ரொம்ப நாளா எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டு கிடைக்காம தவிச்ச விஷயங்கள் கிடைக்க போகுது. சரிங்களா? மாற்றத்திற்கான ஒரு முதல் படியை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகுது. சரிங்களா? 2வது, குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம். மன கவலைகள் தீரும். ஒரு மாதிரி என்னால முடியாது, நான்லாம் இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை அந்த செல்ஃப் டவுட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்க மேல உங்களுக்கு டவுட்டே வராது இதுக்கப்புறம். சரிங்களா? என்னால எல்லாமே முடியும், என்னால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த சனிக்கு குரு பார்வை இப்ப கிடைக்க போகுது. உச்ச குரு 5ஆம் இடத்துல கூடிய சனியை பார்க்கறது விசேஷம். ஏன்னா நட்சத்திராதிபதி நல்ல ஒரு நிலைக்கு வர்றது நிச்சயமாவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை கொடுக்கும், உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும், தான தர்மத்துல ஈடுபாடை மிகைப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 3வது விஷயம், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடுகள் வரும். கடவுள் வழிபாடு, இறை நம்பிக்கை, இதன் மீது அதிகமான நம்பிக்கை வரும். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வரும். சிகிச்சைகள் பலனளிக்கும். நல்ல மருத்துவரை இப்போ அடையாளம் காணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் எங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. சரிங்களா? இப்போ 5ஆம் இடம் வலுக்கிறதுனால கண்டிப்பா அந்த பூர்வீக சொத்து கைக்கு வரும். ரொம்ப நாளா ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு, ஒரு தகராறு இருக்கு, கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை, தகராறு தீரும். சமுதாயத்துல அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் சமுதாயத்துல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றது விசேஷங்க. சரிங்களா? என்ன இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத எல்லாத்தையும் அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கும். எள்ளுனா எண்ணெயா இருப்பீங்க. ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பீங்க. தடைகள் எல்லாமே விலகும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குதுங்க. சரிங்களா? அதாவது ராசியின் மேல குருவினுடைய பார்வை விழும்போது என்ன ஆனா உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம் இதுல முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? இது நாள் வரைக்கும் மருத்துவத்துக்காக ஒரு செலவு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உடல் உபாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ அந்த செலவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறையும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனம், உடல் 2மே யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த 2மே இப்போ சரியாகும். மன ரீதியாவும் சரிங்க, உடல் ரீதியாவும் சரிங்க, ரொம்ப வலிமையா இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம 2வது பகுதியில 3ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க. டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி. இந்த ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவார். குருவினுடைய பார்வையில இருப்பார். பொதுவா ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றது குரு பார்வை பெறது விசேஷம். அப்ப இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நடக்கும். சரிங்களா? வெளியூர், வெளி மாநிலம், வெளியிடங்கள் சொல்லிட்டு வெளியிடங்களை நகர்த்தியோ அல்லது பார்த்தீங்கன்னா வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு ப்ரமோஷன், இருக்கிற பொசிஷன் இன்னொரு பொசிஷனுக்கு போறது அல்லது பக்கத்து கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி
ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சியினுடைய 2வது பகுதியில ராகு மூலமாக கிடைக்க போகுது. அடுத்து கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். புத்திஸ்தானம் வலுக்குது. சரிங்களா? அதனால தெளிவா படிப்பீங்க, ஆழமா படிப்பீங்க, ஆழமா புரிஞ்சுப்பீங்க. மத்தவங்கள புரிஞ்சுக்க கடினமா இருக்கக்கூடிய விஷயம் கூட நீங்க தெளிவா புரிஞ்சு படிச்சு கத்துக்குப்பீங்க. ஆனா ஸ்லோவா படிப்பீங்க, ஸ்லோவா லேர்ன் பண்ணுவீங்க. ஆனா அத வந்து ரொம்ப ஆழமா தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் விஷயம். சும்மா மக்கப் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்க மாட்டீங்க. தெளிவா கத்துக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து கத்துப்பீங்க. சரிங்களா? அதே மாரி கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில மிகையாகவே இருக்கும். சரிங்களா? மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கிறதுனால, எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். சங்கடங்கள் கண்டிப்பாக விலகும். சாதனைகள் படியக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்க போதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் குறைவா இருந்திருக்கும். அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல மிகையாக இருக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. வேலை ரீதியாவும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிலைத்த, நீடித்த ஒரு வருமானத்த கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இந்த காலகட்டம் இருக்க போது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.